நீங்கள் கல்குவாரிகள் மற்ற எந்த மாநிலத்திலும் இவ்வளோ பண்ண முடியாது. இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது, ஏன் கேரளாலே உடைக்க முடியாது? என்ன கேரளாவில் இல்லாத மலையா அங்கே இருக்குது? கேரளாவில் உடைக்க முடியாது என்ன? கேரளாவில் உடைக்க விடாத ஒரு கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் இங்கேருந்து மணலும் இங்கே இருக்கிற குவாரி கல்குவாரியும் இங்கேருந்து கேரளா ஃபுல்லாக சப்ளை ஆகுது, இங்கேருந்து கர்நாடகா ஃபுல்லாக சப்ளை ஆகுது. அப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் அதை திறந்துருச்சுல. இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இங்க இருக்கிற சிஸ்டம் அதை திறந்துருச்சுல. இங்க இருக்கிற கனிம வளங்கள் எத்தனை ஆயிரம் லாரிகள், எத்தனை இது எவ்வளவு கோர்ட்டு ஜட்மெண்ட் போட்டாலும் எத்தனை இது போட்டாலும் அதுக்குன்னு கிரியேட் ஆகிற அந்த 1,00,000 பேரோ 50,000 பேரோ 10,000 பேரோ அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறாங்கல்ல, அது அதை வேலை செய்ய விடாது. ஸோ இது தமிழ்நாடு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, எல்லா துறையிலையும் தாண்டி இப்போ இந்த மாதிரி சிஸ்டம்குள்ள இருக்கிறவங்க ஒரு 5% இருப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மணல் குவாரியில எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-50 கோடி சம்பாதிச்சு 2,000 பேர் இருப்பாங்க இந்த 10-20 வருடங்கள்ல. எல்லா ஊர்லயும் உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து பார்த்திருப்பீங்க, புது பணக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து போனது? இந்த சிஸ்டம்ல இருந்து போனது. ஸோ இதே மாதிரி குட்காக்கு இருக்கு, இதுக்கு இருக்கு, கள்ள மதுபானங்கள் இருக்கு, இதுல கள்ள பார்கள் இருக்கு. இது மாதிரியான எல்லா துறைகளிலும் ஒரு இல்லீகல் சிஸ்டம் வளர்ந்து தமிழ்நாடு அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது முதலாவதாக நம்ம எல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு இதை எப்படி மாற்ற முடியும்? இது மேல இருந்து மாற்றணும். யார் வந்தாலும் இந்த சிஸ்டம்குள்ள நுழைவிடாத அளவுக்கு இது மேல இருந்து மாற்றணும். ஏன் தமிழ்நாட்டில் இப்போ எங்க ஒரு 2 ஜென்ரேஷன், லாஸ்ட் 2 ஜென்ரேஷன்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஜென்ரேஷன்ல ஒரு 70-70களுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் எடுத்துக்கலாம், ஒரு 2 ஜென்ரேஷன்ஸா. அதுக்கு அந்த 2 ஜென்ரேஷனுக்கு கடந்த பெரும்பாலும் இப்போ எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மூத்தவர்கள் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, பாலிடிக்ஸ் வேண்டாங்க இப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது லாஸ்ட் 40-50 இயர்ஸ் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, இதை பார்த்து வெறுத்து இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் ஆர்டி ஆஃபீஸில் நீங்கள் போய் சண்டை போட்டு உங்களால் போய் காசு கொடுக்காம நீங்கள் போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட முடியுமா? அசையவே முடியாது. தெரிஞ்சதை பாருன்னு சொல்லுவாங்க. உங்களால் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஆர்டி ஆஃபீஸ்லேயே நியாயமாக போய் வாங்க முடியல. நீங்கள் எப்படி இந்த சிஸ்டம் எடுத்து சண்டை போடுவீங்க? அதனால விலகி போக ஆரம்பித்தார்கள் பொதுமக்கள். அதுக்கு 95% மக்கள் அரசியலை விட்டு விலகி போனவங்க தான் நம்ம இந்த லாஸ்ட் 2 ஜென்ரேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். அதுல பெரிய ஒரு நம்பிக்கை எப்பனா இந்த 2 வருஷமா பார்க்குறோம். அதான் இப்போ நீங்க நிறைய டிவியில் பார்ப்பீங்க, அரசியல் புரிதல் இருக்காது நிறைய பேருக்கு. இப்போ நிறைய டிவியில் பார்ப்பீங்க அரசியல். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள், நான் கல்லூரிக்கு போய் பார்ப்போம், நான் என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டா கேட்டீங்கன்னா தெரியாது. உள்ளாட்சி தேர்தலுக்கும் நீங்க மற்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அரசியலை விட்டு விலகி இருந்த ஒரு 2 தலைமுறை, இந்த தலைமுறை அவங்களுக்கு எந்த புரிதல் இருக்காது. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கொள்ளைக்கு உங்களுடைய கூட படிச்ச நண்பர்கள், மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்கிட்ட சொன்ன பல நண்பர்கள் இருக்காங்க, சீக்கிரம் எம்எல்ஏ அடுத்து எம்பி ஆயிடுவாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இதெல்லாம் ப்ரொமோஷன், எம்பி எம்எல்ஏ ஆட்டோம்னா அடுத்து எம்பி ஆனும் போலன்னு. ஸோ அந்த அளவுக்கான அரசியல் புரிதல் இல்லாத ஒரு 95% மக்கள் அரசியலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு இந்த 2 வருஷம்.